எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருதுன்னும் போது அவங்களால ஆனதை எல்லாமே செஞ்சுட்டு இதுக்கு மேல வந்து எக்ஸ்டர்னல் சப்போர்ட் வேணும் அப்படின்னும் பொழுது ஃபீல்ட் சப்போர்ட் வேணும்னும் பொழுது அவங்க மேடேன்றதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த சுச்சுவேஷன் வரும்போது இட்ஸ் குவைட் லைஃப் த்ரெட்னிங். வெளியேந்த ஒரு ஹெல்ப் வந்தா மட்டுமே தான் இவங்க உயிர் தப்பிக்க முடியும்ன்ற ஒரு நிலையில இருக்கும்போது தான் சொல்லப்படும். ஸோ அந்த லெவலுக்கு போன பிறகு அவர் சொல்லி அதுக்கப்புறமா இந்த விபத்து நடந்திருக்கு. ஜென்ரலா இப்போ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோமே, அப்ப நார்மலா நம்ம உள்ள ஏறோன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீட் பெல்ட் போடுங்கிறது வந்து நமக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. இன்கேஸ் ஆஃப் கிராஷ் என்ன பண்ணணும்ன்றது, ஆக்சிஜன் வர்றது என்ன பண்ணணும், இப்போ குழந்தை எடுத்துட்டு போறாங்க கூட கூட்டு வராங்க அப்படின்னும்போது ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு வச்சுக்கணும், அப்புறம் குழந்தைக்கு வைக்கணும், எப்படி குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணணும், இல்ல கிராஷ் ஆகும்போது எப்படி தலையை குடிஞ்சு கையை வச்சுட்டு இப்படி சாஞ்சி படுத்து அதை அதாவது குனிஞ்சு இப்படி உட்காந்துக்கணும், இதெல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி கிராஷ் லேண்டிங் போது எப்படி எல்லாம் டோர் திறக்கப்படும் இதெல்லாமே சொல்லப்படும். இருந்தாலும் இது வந்து ஒரு கிராஷ் ஏற்பட்டு நான் இவங்களை காப்பாற்ற போறேன்ற டைம்ல பண்றது. இப்ப இந்த மாதிரியான கிராஷ் இது என்ன ரீசன்ன்றது தெரியல.